அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஹக் சுப்ஹானஹு தஆலா அருள்மறையாம் திருமறையிலே அதிகாலை பொழுதினுடைய மகத்துவத்தை பற்றி, அதனுடைய மகிமையை பற்றி திருமறையில் அதிகமாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றான். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அதிகாலை பொழுதினுடைய அந்த மகிமையை பற்றி உண்டான செய்திகளை அதிகமாக நமக்கு சொல்லி காட்டியும், அந்த காலை பொழுதிலே பயன்பெறக்கூடியதாக தங்களது வாழ்க்கையில் அதை மாற்றியும் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் நம் வாழ்வில் பரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு எண்ணற்ற வழிகளை நமக்கு கற்றுத்தருகின்றது. எந்த பரக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் விரும்பினார்களோ, எந்த பரக்கத்து வேண்டுமென்று அனைத்து நபிமார்களும் ஆசைப்பட்டார்களோ, எந்த பரக்கத்தை பெற்றதினால் சஹாபாக்கள் வளமாகவும் செழிப்பாகவும் நிறைவாகவும் வாழ்ந்தார்களோ, அந்த பரக்கத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம், அதிகாலை பொழுதிலே எழுந்திருக்கக்கூடியவர்களாக, அதிகாலை பொழுதிலே எழுந்து வல்ல ரஹ்மானை தொழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாவிடமிருந்து பரக்கத்துகள் இறங்குகின்ற, அல்லாவிடமிருந்து அருள் வளங்கள் கொட்டுகின்ற, நமக்கு தேவையான நற்பாக்கியங்கள் வாரி இறைக்கப்படுகின்ற அருமையான நேரம்தான் அதிகாலை பொழுது நேரம், அதிகாலை பொழுது நேரம். ஆனால் இன்று நம்ம பலர் அந்த நேரத்தில் தான் உச்சகட்ட தூக்கத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த நேரத்தில் தான் உச்சகட்ட தூக்கம் வரும். அந்த தூக்கத்தை யார் துறந்து அன்புக்குரியவர்களை எழுந்து விடுகின்றார்களோ, எழுகின்றார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கும் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய ஒன்றை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். பரக்கத்து இல்லையே, நிம்மதி இல்லையே என்று சொல்லக்கூடியவர்கள் அதிகாலை பொழுதிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் சொல்கின்றது. புலம்புகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த புலம்பல் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் காலை பொழுதிலே எழுந்திருங்கள், காலை பொழுதிலே எழுந்திருங்கள். உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய அருள்வளம் நிறைந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கின்றது என்பதாக இஸ்லாம் அழகாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றது. அதை விட்டு இன்றைக்கு அல்லாஹ்வுடைய அருள் எனக்கு இல்லையே, எனக்கு அல்லாஹ்வுடைய நாமத்து கிடைக்கவில்லையே, எனக்கு நிம்மதி கிடைக்கவில்லையே என்று புலம்பக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நாம் வாழ்வில் எண்ணற்ற வாக்கியங்களை செய்திருக்கின்றார், இப்போதும் செய்து கொண்டுதான் இருக்கின்றார். நாம் மௌத்தாகி மண்ணறைக்கு சென்றோம் என்று சொன்னால் அங்கும் கூட அன்புக்குரியவர்களே அல்லாஹ்வுடைய நேமத்து நமக்கு கிடைக்கும். நாளை மறுமையிலேயும் வல்ல ரஹ்மானுடைய நாமத்து நமக்கு கிடைக்கும். சொர்க்கம் நமக்கு வல்ல ரஹ்மான் கொடுக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். சொர்க்கத்தை நமக்கு கொடுத்து அல்லாஹ் அந்த நேமத்தை நமக்கு தரக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். இப்படி அல்லாஹ்வுடைய நேமத்து அதிகமாக நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. அதுவும் சொல்லப்படுகின்றது, இந்த நேமத்துகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு நலமான நேமத்துகள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் காலை பொழுதிலே எழுந்திருங்கள், காலை பொழுதிலே எழுந்திருங்கள். உங்களுக்கு எல்லா விதமான நேமத்துகளும் பரக்கத்துகளும் கிடைக்கும் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்றது. பெருமானாரும் அதை தான் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். காலை பொழுதினுடைய நேரம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அன்று கிடைக்கக்கூடிய பரக்கத், அன்று கிடைக்கக்கூடிய ரிஸ்க்கு நமக்கு அப்பொழுதுதான் கிடைக்கின்றது என்பதாக, நம்மிடத்தில் கொடுக்கப்படுகின்றது என்பதாக
கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டியிருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் கூறுகின்றார்கள், நான் அதிகாலை பொழுது வேளையில் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தேன். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னை எழுப்பி, அருமை மகளே எழுந்திரு, அல்லாஹ்வின் அருள்வாரங்கள் இறங்குகின்ற நேரம் இது, அதில் நீ கலந்துகள், அதை அலட்சியப்படுத்துபவர்களில் நீ ஆகிவிடாதே. ஃபஜ்ருடைய நேரத்திற்கும் சூரியன் உதயமாகும் மத்தியில்தான் அல்லாஹ் ரிஸ்கை பங்கு வைக்கின்றான் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியுள்ளார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். எனவே காலை பொழுதிலே வல்லர் ரஹ்மானுடைய ரிஸ்க்கு இறங்கக்கூடிய நேரமாக இருக்கின்றது. அந்த நேரத்தை நாம் தட்டிவிடாமல் அவனது ரிஸ்க்கை எதிர்பார்த்து பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் காலை பொழுதிலே நாம் எழுந்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, அவருடைய மக்களில் ஒருவர் அதிகாலை பொழுதிலே உறங்கிக் கொண்டிருந்தார். இதை பார்த்தவர்கள், எழுந்திரு, அல்லாஹ்வின் ரிஸ்க் பகிரப்படும் நேரம் இது, இதிலே தூங்காதே என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தனது பிள்ளைகளிடத்தில் இவ்வாறு சொல்லி காட்டினார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய ரிஸ்க்கு பங்கு வைக்கக்கூடிய நேரம், அல்லாஹ்வுடைய ரிஸ்க்கு உன்னை வந்து அடையக்கூடிய நேரம், இந்த நேரத்தில் நீ தூங்காதே, எழுந்திரு என்பதாக, அதை பெறுவதற்கு எழுந்திரு என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தனது பிள்ளைகளிடத்தில் இவ்வாறு சொல்லி காட்டினார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களை, காலை பொழுது அவ்வளவு பரக்கத்து நிறைந்ததாக, அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுத்தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. அந்த நேரத்தை நாம் வீணடித்து விடக்கூடாது. அந்த நேரத்தை நாம் வீணடித்து விடக்கூடாது. குளிர் நேரம்தான் அன்புக்குரியவர்களே, இரவினுடைய கடைசி பகுதி தூக்கம் நன்றாக வரும் என்பதாக எல்லோராலும் சொல்லப்படுகின்றது. அதை நாம் உணரக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுவும் இந்த நேரம் குளிருடைய நேரம். அன்புக்குரியவர்களே, நல்ல முறையில் தூக்கம் வரும். இந்த தூக்கத்தை தொடர்ந்து வல்ல ரஹ்மானை தொழுவதற்கு நாம் வருகின்ற பொழுது சந்தோஷம் அடைந்து வல்ல ரஹ்மான் அதிகமான நியமத்துகளை, அவனது பரக்கத்துகளை அதிகமாக நமக்கு கொடுக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக நாம் பார்க்கின்றோம். எனவே அப்படிப்பட்ட இந்த காலை பொழுதினுடைய நேரத்தை வீணடித்து விடாமல் காலை பொழுதிலே எழுந்திருந்து வல்ல ரஹ்மானை தொழுது அவனது பரக்கத்துகளையும் நியமத்துகளையும் அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக நானும் நீங்களும் ஆகுவதற்குண்டான ஒரு தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் கொடுத்தரல வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.